இயக்குனர் வம்சி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் வாரிசு. இந்த படத்தில் நாயகியாக ராஷ்மிகா நடித்துள்ளார். தில் ராஜு தயாரிக்க சரத்குமார், பிரகாஷ்ராஜ், பிரபு, ஷியாம், யோகி பாபு, சங்கீதா, குஷ்பு, சம்யுக்தா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாகும் வாரிசு திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக உள்ளது. வாரிசு படத்தின் மூலம் விஜய் முதல் முறையாக தெலுங்கு துறைக்குள் நுழைந்து இருக்கிறார். இந்த படத்தின் முதல் பாடலான ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடல் வெளியாகி பல மில்லியன் பார்வையாளர்களை பெற்று ஹிட்டானது. இந்த பாடலை விஜய் பாடியுள்ளார். தமன் இசையமைத்திருக்கிறார். இந்த பாடல் ரிலீஸ் ஆனதும் பாடலின் டியூனும் ஸ்டெப்ஸும் காப்பி என்று நெட்டிசன்கள் கலாய்த்தார்கள். இதற்கிடையே இந்த பாட்டில் இடம்பெற்ற உச்சக்கொட்டும் நேரத்துல உச்சகட்டம் தொட்டவளே என்கிற பாடல் வரிகளுக்கு எதிர்ப்பும் கிளம்பியிருக்கிறது. இந்நிலையில் வாரிசு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்த அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது. பொதுவாக விஜயின் படங்கள் வெளியாகிறது என்றாலே இசை வெளியீட்டு விழாவிற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும். காரணம் விஜய் பேசும் பேச்சு. பீஸ் படத்திற்கு ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெறாத நிலையில் வாரிசு படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்நிலையில் வாரிசு படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகிற டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் விமர்சையாக நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் நடித்த மெர்சல் படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் இதே இடத்தில்தான் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இசை வெளியீட்டு விழாவில் விஜய் நிச்சயம் ஒரு குட்டி கதை சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.